Hello friends, welcome back to my channel. Welcome to Nandu Stuff. So இன்னைக்கு ஒரு சின்ன அவுட்டிங் vlog தான் நம்ம பார்க்க போறோம். லேக்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃபேமிலி சேர்த்து போயிருந்தோம். ஸோ நாங்கள் ஃபுட்டும் ஷேர் பண்ணி தான் குக் பண்ணிக்கிட்டோம். ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டோம், டின்னர் அங்கே சாப்பிட்லான்ற பிளானில். மார்னிங் வீட்டில் நான் என்ன ரெடி பண்ணேன், என்னெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் தான். ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். பால் அடுப்பில் வச்சாச்சு. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு காஃபி கொடுத்துட்டு காஃபி குடித்ததுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட்டாக போகும். நான் வந்துட்டு இன்றைக்கி தால்ச்சாவும் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஃபிஷ்ஷை அண்ணா வாங்கி கிரியண்ணா வாங்கி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ணாவே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு தால்ச்சாக்கு பருப்பு வச்சுருக்கேன். வழக்கம் போல் பால் அவசரத்தில் பொங்கி ஊற்றிடுச்சு. ஸோ காஃபி ரெடி. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டுட்டேன். எனக்கு வேலை எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு 10 to 15 minutes ஐடியலாக நான் வந்துட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி போவேன். ஸோ அப்போ தான் போகிற இடத்துல என்ஜாய் பண்ணவும் முடியும், கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். எல்லாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சீரியல்ஸ் கலந்து கொடுத்துடலாம். ஸோ அதனால் அது பால் போட்டு சக்கரை போட்டு அவளுக்கு கையில் கொடுத்துட்டா சாப்பிட்ருவா பாப்பாவே. பேபி இங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான் ஸ்ட்ராலரில். நான் எப்போ கிச்சனுக்கு வந்தாலும் ஸ்ட்ராலரில் படுக்க வச்சுட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுருவேன் கிச்சன் வாசலில். ஸோ நான் இங்கேருந்து எப்போதும் பார்த்துட்ருப்பேன். எனக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல படுக்க வைக்கிறதுல பயமாக இருக்கும். ஸோ எப்போதும் இங்கே தான் படுத்துருப்பான் நான் கிச்சன் ஒர்க்கில் இருந்தால். மேக்ஸிமம் நான் மார்னிங்கே கிச்சன் ஒர்க் முடிச்சுட்டு ஃபுல்லாக அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஹாட் வாட்டர் எல்லாம் ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கணும். ஏன்னா பாப்பாவுக்கும் தேவைப்படலாம், பட் ஆனால் தம்பிக்கு கண்டிப்பாக தேவைப்படும். பிகாஸ் அவனுக்கு ஃபார்முலா மில்க் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹாட் வாட்டர் தேவை. ஸோ நன்னாரி பாட்டில் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கண்டெய்னரில் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். என்னோடய பேக்கில் இது பத்துமான்னு தெரியல. பார்ப்போம். இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பத்தலைன்னா வேறு பாட்டிலில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு ரேஷியோ எப்படி சொன்னாங்கன்னா, சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. 5:1 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர்னால் 1 கிளாஸ் வந்துட்டு நன்னாரி சர்பத் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் கலந்துக்கிறேன். லெமன் சேர்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இவ்வளோ வெயிலுக்கு கொஞ்சம் டிஹைட்ரேட் ஆகாமலும் இருக்கும். ஒரு 2:30 or 3க்கு வீட்லேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் மேக்ஸிமம் 1க்குள்ளே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு 1 or 1:30க்குள்ளே முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், போகிறப்ப டயர்டாக இருக்காது. ஸோ ஜூஸ் கலந்து வச்சோன்னே ஐஸ் க்யூப் பார்த்துட்டாங்க. அதனால் இப்போது ஐஸ் க்யூப் போட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிச்சிட்டு தான் கிளம்புவோம். ஓகே, பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மட்டன் வேக வச்சிடலாம். மட்டன் யூஸ்வலாக சால்ட் போட்டு வேக வச்சா ஒழுங்காக குக் ஆகாது அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த மட்டன் மேலே ஊற்றுறது வந்துட்டு ஹாட் வாட்டராக ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக குக் ஆகும். சால்ட் வந்துட்டு மட்டனில் நல்லா ஏறி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ மட்டன் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே தால்ச்சாக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். மாங்காய் கண்டிப்பாக போடணும். மாங்காய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தம்பி முழிச்சிட்டு அவன் கத்திட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கான். ஸோ நானும் அப்படியே அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் சமைச்சேன். உருளைக்கிழங்கு தோலோடு தான் நான் மேக்ஸிமம் போடுவேன், வாய்வு சேராது அப்படி சொல்லுவாங்க. பட் நான் இப்போ வெளில எடுத்துகிட்டு போகிறதுனால தோல் இல்லாமல் தான் நான் செய்கிறேன். தோலை பீல் பண்ணிட்டேன். ஸோ தம்பிக்கு ஃபார்முலா மில்க் இப்போ கொடுக்கணும், டைம் ஆயிடுச்சு. ஸோ வெஜிடபிள்ஸை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு போய் கொடுத்தேன்னா மட்டன் குக்காக டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணல. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு தம்பிக்கு ஃபார்முலா மில்க் கொடுத்துட்டு வந்து தான் நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு மசாலா ரெடி பண்ணணும். ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலாம். நான் இடையில தம்பிக்கு வந்துட்டு ஃபார்முலா மில்க் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு நான் என்னென்ன பொருள் போட போகிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயம்,
2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய். இதை அரைச்சி நான் எடுத்துட்டேன். அந்த மசாலாவில் அந்த பேஸ்ட்டில் நான் கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சால்ட் போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இது கூட நீங்கள் குழம்பு பொடி தனியாக யூஸ் பண்ணுவீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வீட்டில் கிரைண்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த பொடி யூஸ் பண்ணுவீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் இருக்கும். எலுமிச்சை பழமும் நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிப்பு டேஸ்ட் அதில் ஃபிஷ்ஷில் கொஞ்சம் ஏறி நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ ஃபிஷ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அண்ணா வந்துட்டு பக்காவாக மீன்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மட்டன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மட்டனுக்கு தாளிக்கிறதுக்கு, தால்ச்சாக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சல், ஏலக்காய் ஆஸ் யூஷுவல். அதை வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடேறட்டும். பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போது இதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது 3ம் நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அளவுக்குலாம் வதக்க வேணாம். கொஞ்சம் கிளாஸியாக ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். கொஞ்சம் சால்ட் போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டாச்சு, தக்காளியும் போட்டாச்சு. இது வந்துட்டு குங்குமப்பூ, கொஞ்சம் ஃப்ளேவரும் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ பருப்பை ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். அதோட இந்த மட்டனையும் சேர்த்துட்டேன் அதில். இப்போ காயெல்லாம் நல்லா வதக்கி காய் ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மிக்ஸை வந்துட்டு அதில் ஊற்றிடலாம். ஸோ வச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. வதக்கிறப்ப நம்ம ஒரு தடவை உப்பு போட்டிருப்போம். ஸோ நான் அதனால் இப்போ உப்பு ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். மல்லித்தூள் லாஸ்ட்டில், வதக்கிறப்ப போட மாட்டேன் மல்லித்தூள், ஃப்ளேவருக்காக லாஸ்ட்டில் போட்டேன். இது வந்துட்டு மீன் மசாலா, மீனில் நல்லா பெரட்டி எடுத்து வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஃபிஷ்ஷுக்கும் மசாலா பெரட்டி வச்சிடுறேன். கருவேப்பிலையை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா மீனில் அங்கங்கே ஒட்டி இருக்கும். ஸோ அந்த ஸ்லைஸில் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் நல்லா ஏறி இருக்கும். ஸோ 2 பேனும் அடுப்பில் போட்டாச்சு. 2 தவாலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4 பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் முடியும். ஓகே ஃபைன், போட்டாச்சு. எப்போதுமே மீன் வறுக்கிறப்ப பெரட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டோம்னா அது ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபிஷ் ஃப்ரையும் பேக் பண்ணியாச்சு. என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இப்போ இனிமேல் தான் பேக் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக தால்ச்சா, ஃபிஷ் ஃப்ரை அந்த 2 பாக்ஸ் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு தம்பியோட டைப்பர் பேக். இதில் யூஸ்வலாக ஒரு ஸ்பேர் டைப்பர், 2 டைப்பர் வச்சுருப்பேன். வெட் டிஷ்யூ, ஸ்பேர் க்ளோத்ஸ். ஸோ அதுவும் ஸ்பேர் ட்ரெஸ்ஸும் வச்சாச்சு. ஸோ பாட்டம் செக்ஷனில் அதுதான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா வெட் டிஷ்யூ, ஒரு 2 ஃபீடிங் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு வாட்டர், அப்புறம் பால் பவுடர் டப்பா இதுதான் வச்சுருப்பேன். பாக்கி ஃபீடிங் பாட்டில் வந்துட்டு ஹஸ்பண்டோட பேக் பேக்கில் வச்சுருப்பேன். ஸோ இது 2ம் காலி ஆகிடுச்சு, யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை எடுத்து அதில் வச்சுட்டு திரும்ப 2 எடுத்து இதில் வச்சுப்பேன். இந்த ஸ்டோல் வந்துட்டு எப்போதுமே என் பேக்கில் இருக்கும். எதுக்குன்னா ஃபீடிங் ஸ்டோல். எனக்கு அவனுக்கு அந்த வேளை எங்கேயாவது ஃபீட் பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ ஃபுட்டு மற்றதெல்லாம் பேக் பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரை வச்சுட்டேன். தால்ச்சா நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு இதை வச்சிடலாம். ஓகே, ஃபிஷ் எடுக்கிறதுக்கு அந்த டாங்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கரண்டி எடுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரியே இது பேஸ்கெட்டில் பத்தலை, ஹைட்டாக இருக்குது, க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ வேறு பாட்டில் மாற்றணும். போய் பாட்டில் தேடிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பேன். வாட்டர் பாட்டில், குடிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கப்பு. இது வந்துட்டு ஸ்பேர் பாக்ஸு. பாப்பாவுக்கு இன்னும் 2 குழந்தைங்க வராங்க. யாருக்குனாலுமே ஃபுட்டு ஊட்டணும், ஒரு அவசரத்துக்கு கைக்கு வேணும்னா இருக்கட்டும் தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பிளாஸ்டிக் கவர் வந்துட்டு ஏதாச்சும் ட்ராஷ் பண்ணோன்னா பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அதனால அதை வச்சுருந்தேன். இது வந்துட்டு ட்ரை மேட். தம்பிக்கு டைப்பர் மாற்றணுன்னா ட்ரை மேட் யூஸ் ஆகும், அதுக்காக. ஸோ கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம் ஆன் த வே. எனக்கு இங்கே சவுதியில் வந்துட்டு ரோட் வியூ ரொம்ப பிடிக்கும்.
என்னதான் க்ரீனாக இல்லைனாலும் பார்க்க நல்லாயிருக்கும். பிளாங்காக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் இந்த டெசர்ட் ஏரியாவோட எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும்ல. என்ன ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், என்ன மெனு பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். எக் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் கிரேவி, சப்பாத்தி, ரைத்தா, ஃபிஷ் ஃப்ரை, dalcha அண்ட் ப்ரான் ஃப்ரை. அவ்வளோதான். ஸோ லேக் பார்க்ஸ் வந்தாச்சு. லேக்ஸ் பார்க்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம். என்னதான் ஃபுல்லாக வெறும் மண்ணாக இருந்தாலும் அது க்ளீனாக இருக்கிறதுனால அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்பவே க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே வரவங்க எல்லாருமே டின்னர் இங்கே சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஹோட்டல்லாம் கிடையாது, நம்ம தான் வீட்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். நல்லாயிருக்கும் அந்த தண்ணிக்கிட்ட அந்த லைட் செட்டிங்ஸில் உட்காந்து சாப்பிட்றது. இப்போ இதில் போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ரோடே அப்படி தான் ஹேர்பின் பெண்ட் மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி தான் போச்சு. லேக்ஸ் பார்க் வந்தாச்சு. எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். இதுக்கு ஃபுட்டு வச்சுருந்தாங்க, அண்ணா போட்டாங்க. அவ்வளோ மீன் வந்து சாப்பிட்டுச்சு. அதை இது ஃபுல்லுமே ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் தான். இருக்கிற வேஸ்ட் வாட்டரை ப்யூரிஃபை பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க. இங்கே வரவங்க எல்லோரும் போடுவாங்க போல். இங்கே ஸ்பெஷலே இதுதான், இந்த தண்ணி இப்படி ஊற்றுறது தான். லேக்ஸ் பார்க்கோட ஃபுல் வியூ பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மேட் போட்டு உட்காந்தாச்சு வாட்டர்கிட்ட. பசங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் எங்களுக்கு தான் ஒரு சின்ன பயம் இருந்தது, தண்ணிக்கிட்ட போயிடுவாங்களோ அப்படின்னு. அந்த ஏஜுக்கான குறும்புத்தனம் இருந்தாலும் பட் 3 கிட்ஸுமே பக்கா சேஃப்டியாக விளாண்டாங்க. கொஞ்சம் இருட்டிடுச்சு, ஸோ லைட்லாம் போட்டாங்க. ஸோ டைமும் கொஞ்சம் ஆயிடுச்சு. சரி சாப்பிட உட்காரலான்னு பிளான் பண்ணியாச்சு. சங்கீதாவும் ரேகாவும் தான் ஃபுல்லுமே சர்வ் பண்ணாங்க. எப்படின்னாலும் பாப்பா என்னை ஊட்டி விட சொல்லுவாள். ஸோ எனக்கு எப்படியும் அதில் டைம் போய்டும். அதை நான் நினச்ச மாதிரி அதில் தான் டைம் போச்சு எனக்கு. லித்திக், லிதர்ஷனா, விஸ்விகா இவங்க 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருக்குமே தம்பியை ரொம்ப பிடிக்கும். காமனாகவே குழந்தைங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது ரொம்ப அழகாக இருக்கும். 3 பேருக்கும் சொல்லவே வேணாம். அழகிரி அண்ணா சொல்ல 3 பேருமே சூப்பராக போஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணியாச்சு. வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you next video. Bye.